சரி ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ இப்போ வந்து கொஸ்டின்ஸ் போட்டுடலாம் ஒன்று ஒன்றா. லெட் ஸ்டார்ட் வித் பேசிக் பே. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எதுவும் எக்கோ எதுவும் அடிக்குதாப்பா நான் பேசுகிறது? ஓகே சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாரு. Subjective questions, question 1. Okay. So Mr. Hitesh is employed in XYZ Limited, getting basic pay எவ்வளோப்பா? 50,000. 50,000, ஓகேவா? But it was increased to 70,000 per month with effect to 1st July. அப்போது ஜூன் வரைக்கும் he must have got 50,000. ஜூனுக்கு அப்புறம் 70,000. கரெக்டா? Compute his total salary. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ப்பா, சொல்லுப்பா. ஸோ இப்போ லெட்டர்ஸ் அஸ்யூம் சேலரி இஸ் டியூ வந்து லாஸ்ட் டே ஆஃப் மந்த், 30ஆம் தேதி தான் அவனுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு வச்சுப்போம். அப்போது ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதத்தோட சேலரி ஏப்ரல் 30 அன்னைக்கு கிடைக்கும். கரெக்டா? அப்புறமா மே மாதத்தோட எண்டில் கிடச்சிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ மோஸ்ட்லி இங்கே 50,000 வரும், இங்கே ஒரு 50,000. அந்த மாதிரி it will go on till June 36, 2026 வரைக்கும் you are getting 50,000. மிச்சம் இருக்கிற 9 months you are getting 70,000. அப்போது 50,000 into 3, 1,50,000. 70,000 into 9, 6,30,000. டோட்டல் எவ்வளோச்சு? 7,80,000. அவ்வளோதான், இது முடிஞ்சு. இப்போது செகண்டில் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னோன்னா, இட் இஸ் டியூ ஆன் த இட் இஸ் டியூ ஆன் த நெக்ஸ்ட் மந்த். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மார்ச் மாதம் ஃபுல்லாக நான் வேலை செஞ்சேன்னா அதோட சேலரி 1st ஏப்ரல் அன்னைக்கு எனக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போது மார்ச் மாதத்தோடது ஏப்ரலில் கிடைக்கும், ஏப்ரல்து மேவோடது ஜூனில், ஜூனோடது ஆகஸ்ட்டில் கிடைக்கும். கரெக்டா? அப்போ என்ன ஆகுது எனக்கு? 50,000 into 4. கரெக்டா? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை மாதம் வரைக்கும் எனக்கு இதான் கிடைக்குது. ஜூலை மாதம் இங்கே ஜூலை வரணும்ப்பா. ஜூலை மாதத்தோடது ஆகஸ்டில் கிடைக்கும். கரெக்டா? ஸோ ஜூன் மாதம் வரைக்கும் ஐ வில் பி கெட்டிங் வாட்? 1,50,000. கரெக்டா? அப்போது ஜூன் மாதம் எனக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகுது 70,000க்கு. ஜூன் மாதத்தோட சேலரி எனக்கு எப்போ கிடைக்கும்? ஜூலையில் கிடைக்கும். அப்போது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. இதில் ஏப்ரல் அப்போது எனக்கு மார்ச் மாதத்தோட 50,000 கிடைக்கும், மேல ஏப்ரலோட 50,000, ஜூனில் மேவோட 50,000, ஜூலையில் ஜூனோட 70,000 கிடைக்கும். கரெக்டா? அப்போ அதே தான் 50,000 into 3 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜூலை மாதத்தோடது எனக்கு எங்கே கிடைக்குது? ஆகஸ்டில். தென் வெயிட் a minute, ஜூன் மந்த் இன்க்ரீஸ் ஆகுதா? ஃபஸ்ட்டு ஜூலைலேருந்து இன்க்ரீஸ் ஆகுதா? ஓகே அப்படின்னா கரெக்டாக நான் பார்ப்போம். ஜூலைலேருந்து இன்க்ரீஸ் ஆகுது, நான் ஜூன்னு நினச்சிட்டேன்.
ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே 1,40,000 இன்ட்டு 50,000 இன்ட்டு 4 வரணும். ஆக்சுவலாக நான் ஜூன்னு நினச்சிக்கிட்டேன். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை மாதம் 70,000 கிடைக்குது. மேலே கரெக்ட், பட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆகணும். ஓகேவா? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. அப்போ கரெக்டாக தான் போகிறோம். ஓகே, சாரி கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நெக்ஸ்ட்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து you're getting 70,000 இல்லையா? ஸோ ஜூலை வில் பி 70,000, ஆகஸ்ட் வில் பி 70,000, செப்டம்பர் இஸ் 70,000, அக்டோபர் இஸ் 70,000, நவம்பர் இஸ் ஆல்சோ 70,000, டிசம்பர் இஸ் 70,000. பட் உனக்கு என்ன ஆகும்னா மார்ச் மாதத்துக்கு கிடைக்காது. ஏன் அப்படி திருப்பி சொல்கிறதுக்கு அவனுக்கு போட்டே சொல்லிட்டேன் பாவம். அதாவது 2 கேசஸாக இருக்கா. கேஸ் 1 என்னது? ஏப்ரல் மாதத்தோட சேலரி ஏப்ரல் 30ஆம் தேதி கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஸோ இது எல்லாமே ரெஸ்பெக்டிவ் டேட்ஸில் கிடைக்கும். இங்கே ஐ வில் கெட் 50,000, 50,000, 50,000, 50,000 to 70,000. கரெக்டா? எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் டவுட் இல்லை இல்லையா? ஸோ டோட்டலாக எவ்வளோ ஆச்சு? 1 2 3 4 5 6 7 8 9 months ஆச்சு. 70,000 into 9, 50,000 into 3. இங்கே ப்ராப்ளம் இல்லை. இங்கே ஏன் ப்ராப்ளம் ஆகும்னா மார்ச் மாதத்தோடது எனக்கு ஏப்ரலில் கிடைக்கும். தென் மே, ஜூன். ஸோ இங்கே மார்ச்சோடையது 50,000 கிடைக்குமா? ஏப்ரலோடையது 50,000 கிடைக்குமா? மேவோடது 50,000 கிடைக்குமா? ஜூனோடது 50,000 கிடைக்குமா? தென் ஆகஸ்டில் ஜூலையில் இது கிடைக்கும், விச் இஸ் 70,000. தென் செப்டம்பரில் ஒரு 70,000, அக்டோபரில் ஒரு 70,000, நவம்பரில் ஒரு 70,000, டிசம்பரில் ஒரு 70,000, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 70,000, 70,000, 70,000. ஸோ டோட்டலாக எத்தனை 50,000 இருக்கும்? 4. 50,000 into 4. இங்கே என்ன மாதம்? ஃபெப்ரவரி மாதத்தோட கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் 70,000 எத்தனை இருக்கும்? இன்ட்டு 8. ஸோ 50,000 into 4 will be 2 lakh. 70,000 into 8 will be totally 7,50,000. 6,80,000. Yes, 5,60,000. ஸோ டோட்டலாக 7,60,000. கரெக்டா? அவ்வளோதான்ப்பா. டவுட் இருக்கா? எப்படி மேம் ப்ரெசென்ட் பண்ணுவோம்? இப்படியே தான்ப்பா. சரியா? இதில் இதை மட்டும் இதில் இந்த கிறுக்கி இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம். மற்றபடி மந்த்து மோஸ்ட்லி இந்த கேள்விலாம் கேட்க மாட்டான்ப்பா. மந்த்து, டியூ டேட்டு, அமௌண்ட் ஆஃப் சேலரி. ஓகேவா?
ஏன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின். Second question. Mr. Ramesh is employed in ABC Limited 1/7/2012 in the pay of, okay, so this is the great pay. என்ன சொல்றாங்க? கொஸ்டின் படிச்சு சொல்ல பாப்போம் என்ன சொல்றாங்க. I want you to explain only this part. எனக்கு மற்றதெல்லாம் பற்றி கவலை இல்லை. எனக்கு நீ வெறுமே இது அவரோட பே ஸ்கேல் வந்து ஃபர்ஸ்ட் அவருக்கு 11,000 தராங்க. அடுத்தவங்களுக்கு ரெகுலரா அதுல இருந்து 5,000 மட்டும் இன்க்ரீஸ் பண்றாங்க. அது அது குறிப்பிட்ட நாள் கழிச்சு அது அங்கிருந்து ஒரு 14,900 ஆயிடுது. அப்புறம் அந்த 14,900 வந்து 1,200 இன்க்ரீஸ் பண்றாங்க. அது நம்பர் ஆஃப் டேஸ் நம்பர் ஆஃப் மந்த்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அவர் 900 வருது. அப்புறம் அந்த 20,500ல இருந்து நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஒரு 1,500 இன்க்ரீஸ் பண்றாங்க. அதோட எண்ணிக்கை 28,000. குட். அது ஸோ டிஏ வந்து 6% ஆஃப் திஸ் திங் ஃப்ரம் 24 to 29 அண்ட் தேர் ஆஃப்டர் டிஎன்எஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு question number 2, calculation of basic pay. சிம்பிளாக கொடுத்துருந்தாலும் நம்ம இந்த வருஷத்தோடது மட்டும் போட்டிருக்கலாம். பட் இவன் கிரேட் பேவாக கொடுத்துருக்கோம். கரெக்டா? ஸோ we should calculate the basic salary. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? அந்த கிரேட் பே மட்டும் ஒரு வாட்டி சொல்லுப்பா. எவ்வளோ? உனக்கே தெரியாதா? சாரிப்பா. ஷேர் கூட ஸோ 11,000-500 எழுதிக்கோ. 11,000-500 -14,500 -1,200 -20,500 -1,500 -28,000. ஓகே. ஸோ 2012 என்ன டேட்டு? 2012 ஒன்று நிமிஷம் எழுதிக்கலாம். ஜாயினிங் டேட் எழுதிக்கலாம். ஜாயினிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 July 2015. சாரி 12. 1/7/2012 ஜாயின் பண்ணுறோம். ஸோ எதுவுமே கொடுக்கலாம், எல்லாத்தையும் சேம் மந்தில் அக்ரூவ் ஆகுதுன்னு. சரியா? ஸோ ஜாயின் பண்ணும்போது அவனுக்கு எவ்வளோ இருக்குப்பா? 11,000. ஸோ திஸ் இஸ் 11,000 + 500 till 14,500. அப்போது அடுத்த மாதம் 1/8/2012 1/9 1/10 1/11 1/12 11,500 12,000 12,500 13,000 13,500 14,000 14,500 I'm sorry, ஒரு நிமிஷம் எழுதிட்டியாப்பா? எழுதாதப்பா, ஒரு நிமிஷம் இருப்பா. கிரேட் பே எதுவுமே சொல்லலை இல்லையா? நம்ம வருஷத்துக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினச்சிப்போம். ஓகேவா? ஸோ 2012 7ஆம் மாதத்துல இருந்து எவ்வளோ மந்த்ஸ் இருக்கு? ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். 9 மந்த்ஸ் இருக்கா? ஸோ 11,000 × 9 சிம்பிளி 99,000 இல்லையா? அடுத்து 12-13 என்ன ஆகும்?
11,500 into 10. 13, 14 என்ன ஆகும்? 12,000 into 10. 14, 15 என்ன ஆகும்? 12,500 into 10. 15, 16 13,000 into, sorry இப்போ எல்லாத்துலேயும் 12 வரும். நெக்ஸ்ட்டு 16, 17 அகெயின் இன்னொரு 500 இன்க்ரீஸ் ஆகும். 17, 18 14,000 into 12. 18, 19 14,500. 14,500 அப்புறம் என்ன ஆகுது? 14,500 எடுத்து 1,200 இன்க்ரீஸ் ஆகி 20,500 ஆகுது. ஸோ 14,500 + 1,200 எவ்வளோப்பா? 14,500 + 1,200. 15,700 + 1,200. 16,900. இன்னொரு 1,200. 1,800. இன்னொரு 19,300. 23, 24. எவ்வளோப்பா? 2,500. 2,500. நமக்கு என்ன சொல்லியிருக்கான் கிரேட் பேல? 20,500 அடுத்து 1,500 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 24, 25 கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் இது ப்ளஸ் 1,500 22,000. கரெக்டா? எஸ். ஓகேவா? ஸோ இப்போது எவ்வளோ கண்டுபிடிச்சோம் நம்ம சேலரி? 24, 25க்கு 22,000. இப்போது 22,000 into 12 எவ்வளோப்பா? ஓகே சரி. இப்போது 6% வந்து டிஏன்னு சொல்கிறோம். எத்தனை நாளைக்கு? ஏப்ரல் மாதத்தில் இருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும். எவ்வளோ மந்த்ஸ் ஆகுது? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 6 months ஆகுது. ஸோ 6 monthsக்கு எவ்வளோ ஆச்சு? 22,000. இங்கே வந்துடுறேன்ப்பா. டிஏவோட ஒர்க்கிங் நோட்க்கு டிஏ கால்குலேஷன். ஃபஸ்ட்டு ஏப்ரல் டு செப்டம்பர் 6 monthsக்கு 22,000 into 6% into 6. Next October to March இன்னொரு 6 months 22,000 into 10% into எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லு. என்னப்பா? டோட்டல் எவ்வளோ ஆகும்? இது டிஏ. ஸோ டோட்டல் சேலரி எவ்வளோப்பா ஆகும்? பேசிக் ப்ளஸ் டிஏ. கரெக்டா? பேசிக் இஸ் ஈக்குவல் டு 22,000 into 12.
22,000 into 12 எவ்வளோ? 2,64,000 ப்ளஸ் டி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 21,120. ஸோ டோட்டல் போட்டோம்னா 2,85,000 அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 3. Ratan joins PQR Limited on 1st July 2015 in the pay scale of 200, 500, 220,500, 25,700. Keep it as homework. Same question தான். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறியா? ஃபோர்த்து கொஷின். ஃபோர்த்தும் நீயே போட்டுடுப்பா. இந்த 2 கொஷின் நீ போட்டுடு. நெக்ஸ்ட் டவுட் இல்லை இல்லையா இந்த டைப் கொஷனில்? ஓகேப்பா. சரிப்பா. இந்த பிடிஎஃப் அனுப்பிச்சிடுறேன். டோன்ட் வரி. ஓகே. கொஷின் நம்பர் 5 வெரி இம்பார்ட்டன்ட். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 10-13. சோம்பேறி ஐடியா? சரிப்பா. ஓகே ஓகே சரி. ஸோ ஃபஸ்ட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, சாரி ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் 10-13A. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் யூ டு டெல் மீ த டிடக்ஷன் அமௌண்ட். ஒரு வாட்டி சொல்லு. எலிஜிபிள் டிடக்ஷன் எப்படி கண்டுபிடிப்போம்? லீஸ்ட் ஆஃப் ஃபாலோவிங். ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ. செகண்ட் ஒன் 40 or 50% of HRA, sorry salary. Next rent paid minus 10% of salary. கரெக்டாப்பா? நான் தப்பா சொல்வேன் நிறைய நேரம். ஸோ இந்த கரெக்டான ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு வாட்டி நீ சொல்லு. சரிப்பா. எனக்கு இல்லை ஆக்சுவலாக சேலரியோட மீனிங் மறந்து போச்சுப்பா. சேலரினா என்னது? என்னப்பா நான் மறந்துடுச்சுன்னு கேட்டால் நீயும் 1 minute கேட்குறேன். ஓப்பா. The basic pay plus DNS allowance. This commission based on turnover. Very good. அவ்வளோதான் இல்லையா? ஸோ பேசிக் ப்ளஸ் டிஏ ஃபார்மிங் பார்ட் ப்ளஸ் டர்ன்ஓவரோடைய கமிஷன். இதான் சேலரியோட மீனிங். சூப்பர்ப்பா. ஓகே. நெக்ஸ்ட் 40% எப்போ எடுப்போம்? 50% எப்போ எடுப்போம்? 40% இன் கேஸ் ஆஃப் வெரி குட். ஸோ இதில் எம்ப்ளாயரோட இடம் பார்ப்போமா இல்லை எம்ப்ளாயி எங்கே ரெசர்டாக இருக்கான்னு பார்ப்போமா? வெரி குட். யூஆர் குட் டு கோ. ஆமாப்பா. பேசிக் லாஜிக். குட்ப்பா. ஓகே. ஸோ மிஸ்டர் தினேஷ் இஸ் எம்ப்ளாய்டு இன் ஏபிசி லிமிடெட் கெட்டிங் பேசிக் பே எவ்வளோப்பா? 20,000 per month. டிஎன்எஸ் அலவன்ஸ் எவ்வளோ? 7,000 per month. And half of the dearness allowance forms part of the salary. The employer also has paid 500 bonus, commission 1% on turnover. Employer is paid 6,000 per annum. Okay, per month. Employee rent ஒரு 7,000 கட்டுறான். Okay, we will start solving this question.
taking this question. Okay. Basic pay எவ்வளோ சொல்லியிருக்கான்? 20,000 சொல்லியிருக்கான் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு காம்ப்யூட்டேஷன் மட்டும் போட்டுடலாம். ஃபார்மேட்டு computation of taxable salary. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பேசிக் சேலரி இல்லையா? பேசிக் சேலரி பேசிக் சேலரி எவ்வளோ? 20,000 per month into 12, 2,40,000. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 2, டிஏ எவ்வளோ பர் சொல்கிறோம்? டிஏ 7,000 per month. Half of it is forming part. Okay, so 7,000 into 12. 7,000 into 12 எவ்வளோ? 84,000. Very good. 84,000. Next என்ன சொல்கிறோம்? The employer also has paid bonus. Okay, bonus எவ்வளோ? 500 per month. அப்போ 500 into 12, 6,000 ஆப்பா. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், கமிஷன் எவ்வளோ சொல்கிறான்? கமிஷன் 1% of 20 lakh. இது வந்து கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் எவ்வளோ? 20 lakh into 1% எவ்வளோப்பா? 20,000. 2,000. சாரி, 2,000. லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோன்னா ஹெச்ஆர்ஏல ஆக்சுவலாக எவ்வளோ ரிசீவ் ஆகுது? அதான் யோசித்தேன். நான் ஒரே ஒரு ஹியூமன் கால்குலேட்டர் வச்சு தான் உட்காந்துருக்கேன், அதாவது என் மைண்டை வச்சுக்கிட்டு. ஓகேவா? நீ தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் ஹேஸ் பெய்டு 6,000 per month. ஹெச்ஆர்ஏ கொடுத்துருக்கான். 6,000 into 12 எவ்வளோ ஆச்சு? 6,000 into 12 72,000. இதுலேருந்து மைனஸ் எக்ஸம்ட். இது வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? ஒர்க்கிங் நோட் நம்பர் 1. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? gross salary. ஓகேவா? ஸோ இதுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி வில் கம்ப்ளீட் த ஒர்க்கிங் நோட் நம்பர் 1. First, calculation of exempt HRA particulars rupees. So first, least of the following is exempt. Least of the following
is exempt. Okay va. So first one இப்போ நமக்கு பிடிச்சது actual HRA. Actual HRA was 72,000. Next, employee எங்க இருக்கான்? bonus allowance. கேக்குதாப்பா நான் பேசுறது? ஓகே. ஏன்னா திடீர்னு கனெக்ஷன் லாஸ்ட் அப்படின்னு காமிச்சுது எனக்கு. ஒரே ஒரு நிமிஷம். So what was I saying? HRA எவ்வளோப்பா கொடுத்துருக்கான் நமக்கு? 6,000 per month கொடுத்துருக்கான். எங்கே இருக்கான்? ஆக்ராவில் இருக்கான். இஸ் ஆக்ரா மெட்ரோபாலிட்டன் சிட்டி? நோ. எவ்வளோ எடுப்போம்? 40 50? 40% of salary. Working note 2. Third one, rent paid minus 10% of salary. Working note 2. Okay va. So rent எவ்வளோப்பா கட்டியிருக்கான்? 7,000 கட்டியிருக்கானா? ஆமாம். ஸோ 7,000 into 12 என்ன ஆகும்? மைனஸ் 10% ஆஃப் சேலரி பண்ணும். ஸோ அதை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் எழுதிக்கோ. நெக்ஸ்ட் ஒர்க்கிங் நோட் போட்டுக்கோ. காம்ப்யூட்டேஷன் ஆஃப் salary for the purpose of HRA. First basic pay எவ்வளோ கிடைக்குது நமக்கு? 20,000. 20,000 into 12 எவ்வளோப்பா? 2 lakh. அவ்வளோதான். அது அப்படி வந்துடும். நெக்ஸ்ட் டிஏ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோப்பா கிடைக்குது? 7,000 into 12. பட் இதில் எவ்வளோ தான் ஃபார்மிங் பார்ட்டு? 50% தான் ஃபார்மிங் பார்ட்டு. ஓகேவா? அப்போது 7,000 into 12 by 50% எவ்வளோ பண்ணோம்? சரி, எவ்வளோ வரும்? into 50,000 into 50%. எவ்வளோப்பா? சாரி, பிரேக் ஆயிடுச்சு. 42,000. அடுத்தது டேர்ன் ஓவரோடைய கமிஷன் எடுத்துக்க போகிறோம். வி கால்குலேட்டட் இட் ஆல்ரெடி. டேர்ன் ஓவர் கமிஷன் 1% ஆஃப் 20 lakh which is 20,000. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஆகுது? No, 6,80,000. ஒரு நிமிஷம். $6,80,000. இது 42,000 பா. 42,000 கரெக்ட் தானே? ஒரு நிமிஷம் 7,000 into 12 எவ்வளோ? 7,000 12 வந்து 84,000. 84,000 divided by 2 42,000. ஆமா, 42,000. ஓகே, கிளியர். இப்போ 2,40,000 plus 42,000 plus 20,000 எவ்வளோ ஆச்சு? 3 lakh. டோட்டலி 3,02,000.
ஒரு ஜீரோ காலவாரி. ஸோ திஸ் இஸ் சேலரி இல்லையா? இதில் 40% எவ்வளோப்பா? 3,02,000 into 40% 1,20,800. நெக்ஸ்ட்டு 10% 30,200 இல்லையா? ஸோ ரெண்ட் பெய்டு எவ்வளோப்பா? ரெண்ட் பெய்டு 84,000 மைனஸ் 30,200 பண்ணும். தென் இங்கே பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் சேலரி வாஸ் கண்டுபிடிச்சோமே 1,20,800. 1,40,000. அது எழுதிக்கோ 1,20,800. ஸோ ரெண்ட் பெய்டு வந்து 84,000 மைனஸ் 30,800. ஸோ 30,200 பண்ண எவ்வளோப்பா வருது? 84,000 minus 30,200 பண்ணா 53,800. அவ்வளோதான். ஸோ லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் மூணுத்தில் எதுப்பா லீஸ்ட்டு? 53,800. அவ்வளோதான். So this will be the exempt amount. Exemption amount. So 53,000, 72,000 and போச்சுனா 18,200. அவ்வளோதான்ப்பா. ஸோ டோட்டல் சேலரி டேலி பண்ணிடு. அது முடிஞ்சது. 240,000 plus 4,000 plus 6,000 plus 20,000 plus 18,200 போட்டா 3,68,200. இதுதான் டோட்டல் சேலரி. இப்போ இதுலேருந்து நமக்கு 3 டிடக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த டிடக்ஷன்ஸ் என்னென்னா ஒரு நிமிஷம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருக்குப்பா, அது மட்டும் இங்கே மைனஸ் பண்ணிக்க போகிறதுக்கு. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஐம் yet to teach you that. சரியா? ஸோ சேலரியிலேருந்து 50,000 ஓல்டு ஸ்கீமாக இருந்துச்சுன்னா, நியூ ஸ்கீமாக இருந்துச்சுன்னா 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மைனஸ் பண்ணணும்ப்பா. சிம்பிளி ஞாபகம் வச்சுக்கோ. இவ்வளோ தான் ப்ரொவிஷன். நான் எழுதி தரேன், பட் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ போச்சுன்னா 115 பிஎஸ்சியில் இட் இஸ் 75,000. அது எழுதிக்கோ. ஆனால் இங்கே நமக்கு கிராஸ் சேலரி தான் கேட்டிருக்கான், பட் ஸ்டில் நான் ஒரு ஸ்டெப் மேலே போய் கால்குலேட் பண்ணிட்டேன். டேக்ஸபிள் லைபிலிட்டி தான். டேக்ஸ் லைபிலிட்டி கேட்டிருக்கானா? ஓகே, இதுக்கு மேலே டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிப்பா. பார்ட் 2 ஆஃப் த கொஸ்டின், computation of tax liability. Computation of tax liability. ஓகேவா? ஓல்டு ஸ்கீம்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ calculate 3,08,200. taxable income is equal to எவ்வளோப்பா? 3,08,200. calculate salary. ஸ்லாப் ரேட் கண்டுபிடி. டோட்டல் அமௌண்ட் தான் அது 3,68,000. எங்கப்பா? 3,68,000 தான். ஆமாப்பா, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மைனஸ் பண்ணும்ல. இதில் ஸ்லாப் ரேட் அப்ளை பண்ணு. ஸோ we know that up to 2,50,000. பட் இங்கே நமக்கு எவ்வளோ தான் இருக்குது? 3,08,200. ஸோ 3,08,200 மைனஸ் 2,50,000 எவ்வளோப்பா? அது இன்ட்டு 5% எவ்வளோப்பா? 2,910. ஸோ இது கூட என்ன பண்ண போகிறோன்னா ஹெல்த் அண்ட் எஜுகேஷனல் செஸ் போடுறதுக்கு முன்னாடி ரீபேட் இருக்கான்னு பார்த்துக்கலாம். 87 ரீபேட் எப்போ அப்ளிகபிள் அஸ்வின்? up to 5 lakh.
5 lakh உள்ளதால இது ரிபேட் தானே. ஸோ 2910 ரிபேட் போயிடும். ஸோ டேக்ஸபிள் சேலரி இல்லைனால செஸ்ஸும் வந்து 0. ஸோ தட்ஸ் இட். சரியா? அந்த 0 போடுறப்ப ஃபர்ஸ்ட் பிடிக்காது. இப்போ பரவாயில்ல, ஒரு இப்போ பிடிச்சிருக்கா? வர நல்லா ஃபீஸ் தருவார். கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் இதுவே வந்து இந்த கொஷனில் கொடுக்கல, பட் நம்ம ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போவோம். இஃப் இட் இஸ் அண்டர் நியூ ஸ்கீம், இஃப் அசசி அதனாலும் இதே தான் 115 BAC-ஆ இருந்துச்சுன்னா காம்படிஷன் மாறும்ல. அப்போ 3 lakh is still 3 lakh to அது ஓகே. வாட் அபவுட் ஹெச்ஆர்ஏ டிடக்ஷன் அலவுடா? அப்படி வரீங்க. என்ன ஆகும்? நீங்க சொல்றதெல்லாம் நோட் ஹைலைட் பண்ணுது. ஸோ taxable salary என்ன பண்ணுவேன்னா, ஆக்சுவலாக இன்னொரு காம்படிஷன் போடணும். ஒரு சைட்லேயே இன்னொரு இது போட்டுக்கலாம். நீங்கள் 115 BAC அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அப்படி போட்டோம்னா இதெல்லாமே சேமாக வரும்பா. திஸ் வில் பி சேம், திஸ் வில் பி சேம், திஸ் வில் பி சேம், திஸ் வில் பி சேம். இங்கே மட்டும் 18,200 பதில் 72,000 போடணும். சரியா? ஸோ சின்ஸ் ஐ ஹவ் ப்ராக்டிஸ்ட் அ லாட், எனக்கு இதை திரும்பவும் எழுதுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. சரியா? ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, காம்படிஷன் திரும்பவும் போட போகிறேன். பட் நீ வந்து சைட்லேயே ஒரு காலம் போட்டுக்கலாம். சரியா? அவ்வளோதான், நான் போட்டேன். ஃபார் ஓல்டு ஸ்கீம் வந்து டிடக்ஷனில் வந்து 50,000. ஆமாப்பா, நியூ ஸ்கீமுக்கு 75,000. பார்த்தியாப்பா எவ்வளோ சீக்கிரம் போட்டேன்? கற்றுக்கோப்பா என்கிட்ட இருந்து இதெல்லாம். ஓகே. ஸோ கிராஸ் சேலரி எவ்வளோப்பா? டோட்டல் போடு. 2,40,000 ப்ளஸ் 84,000 ப்ளஸ் 6,000 ப்ளஸ் 20,000 ப்ளஸ் 74,000. 4,22,000. இப்போ 4,22,000ல் 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போயிடுமா? போச்சுன்னா எவ்வளோ வரும்? 3,47,000. 3,47,000. So this will be the taxable salary. So 3,47,000க்கு இப்போ டேக்ஸ் பண்ண போய் போகிறோம். போச்சுன்னா வெறும் 47,000. 5%. 2350. 2350 மைனஸ் 87A ரீபேட்டில் மொத்தமாகவே போயிடும். 2350 டன்னா? நாட் டன். நோட். HRA reduction under section 87A is allowed at actual or 25,000, whichever is least, in case total taxable income of the assessee does not exceed 5 lakh. In case
the assessee opts for 115 BAC, then the limit is 7 lakh and deduction amount is 25,000. Actually இங்கே 12,500 பா, கீழே தான் 25,000. ஓகேவா? நெக்ஸ்ட் நோட் நம்பர் 2. நோட் நம்பர் 2 என்னதுன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் under section 16 subsection 1 is 50,000 in case of என்ன ரிசைன் பா, ஓல்டு ரிசைன், and 75,000 in case of 115 BAC. ஓகேவா? நாட் ஓகே. நோட் நம்பர் 3 எனக்கு இடம் இல்லை, ஸோ இங்கே எழுதிக்கிறேன். நோட் நம்பர் 3 இஸ் salary for HRA is basic pay plus DA forming part and commission on turnover at fixed percentage. Done? Yes, done. Okay va? Good. Next question. HRA computation மட்டும் இருக்கு. ஓகேவா? ஈஸி தான். ஸோ என்ன சொல்கிறோம்? compute taxable HRA in the following cases. First, basic pay 5,000, 20,000 per month, HRA 5,000 per month, rent paid 1,500, டெல்லியில் இருக்கான். ஓகே, ஸோ 20,000 into 12 எவ்வளோப்பா? 2,40,000. நெக்ஸ்ட், house rent allowance 5,000 per month, 5,000 into 12, 60,000. Actual rent paid 1,500 into 12, 1,500 into 12 எவ்வளோப்பா? Oh, you learn my copper job 18,000. 18,000. ஸோ நம்மளை வந்து taxable HRA calculate பண்ணுறது சொல்கிறோம். let us assume full salary is forming part. ஓகேவா? பேசிக் பேவே இல்லைன்னு நினச்சிக்கலாம். now 2,40,000 into 40% 50% டெல்லினா 50%. வெரி குட். ஸோ 2,40,000 into 50% எவ்வளோ? 1,20,000. 1,20,000 or actual HRA எவ்வளோப்பா? 60,000 or rent paid minus 10% of salary. Rent paid எவ்வளோ? 18,000. 10% of salary எவ்வளோ? 1,20,000 into 10% 12,000. அப்போ 18,000 minus 12,000 எவ்வளோப்பா? 18,000 minus 12,000. 6,000. least of the following எதுப்பா லீஸ்ட்டு? 6,000. அவ்வளோதான். ஸோ taxable HRA எவ்வளோ? taxable HRA will be 60,000 minus 6,000, 54,000 taxable. கரெக்டா? நான் குட்டியாக போட்டேன், பட் நீ ஒர்க்கிங் நோட்டோட போடணும். ஸோ ரிமைனிங் 2 parts I want you to solve. அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் I want to solve right now. Yes. இப்போ சால்வ் பண்ணுவோம். Yes பா.
சொல்லிட்டே போடு பார்ப்போம். For a particular booking, actual 1000 allowances வந்து 60,000 into 12 போட்டோம்னா, இதில் லீஸ் ஸ்டாப் நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஆக்சுவல் 1000 allowances, அப்புறம் பி வந்து 50% ஆஃப் சேலரி பிகாஸ் இட்ஸ் மெட்ரோபாலிட்டன் சிட்டி. சி வந்து ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி. ரெண்ட் பெய்டு வந்து 1,44,000 மைனஸ் 10% ஆஃப் சேலரி. ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா மேம் ஆன்சர் ஜீரோலாம் வராதுல்ல மேம்? ஆன்சரு ஆன்சர் ஜீரோலாம் வராதுல்ல மேம்? டாக்ஸபிள் சேலரி, டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏவா? ஆமாம். வர சான்ஸ் இருக்குப்பா. கரெக்டானு பார்த்துருவோமா நீ போட்டது? ஓடி போயிடுவாரு. 20,000 into 12 எவ்வளோ? 2 lakh? 2,40,000. 2,40,000. இதில் எவ்வளோ 50% கண்டுபிடிக்கும். எவ்வளோ 50%? 1,20,000. என்ன பண்ண போறோம்னா எக்ஸாம்பிள் மட்டும் எடுக்கிறேன். 1,20,000. நெக்ஸ்ட் ரெண்ட், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் 5,000 into 12 எவ்வளோ? 60,000. நெக்ஸ்ட் ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி. ரெண்ட் எவ்வளோ பே பண்ணுறோம்? 12,000 பே பண்ணுறோம். ஓகே, ஸோ 12,000 into 12 எவ்வளோப்பா? 144. அது 1,44,000. ஓகே, இதில் மைனஸ் 10% ஆஃப் சேலரி. மைனஸ் 12,000 பண்ணால் எவ்வளோ ஆகும்? 32,000. 1,32,000. கரெக்டா? ஸோ லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் இதுப்பா. 60,000. ஸோ ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ எவ்வளோ? 60,000 மைனஸ் எக்ஸாம்ட் ஹெச்ஆர்ஏ எவ்வளோ? ஸோ டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ எவ்வளோ? 0. ஆமாம், கிளைண்ட் சந்தோஷத்தாமல் போடுவாங்க. இது ஃபுல்லாக எக்ஸாம்ட் ஆச்சுன்னா காஸ்ட் கட்ட வேண்டாம் இதுக்கு மேலே. கரெக்டாக? டேக்ஸ் கட்ட வேணாம். இல்லை இல்லைப்பா. ஆஹா, சரி சரி, கரெக்டா? சரியா? நெக்ஸ்ட் 2 கேசஸும் போட்டு எனக்கு அனுப்பணும். எஸ், குட் பாய். சரி,
முடிஞ்ச இந்த கொஷின் பேங்க் வாங்கிக்கோ, நல்லாயிருக்கும் இது விஜேந்திர அகர்வாலுக்கு. ஓகேவா? அவரோட வெப்சைட்லேயே இருக்கும்ப்பா. அவரோட வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோமில் சும்மா விஜேந்திர அகர்வால் சார் கிளாஸஸ் அப்படின்னு போட்டிங்கனாவே கீழே அவரோட கொஷின் பேங்க் வரும். ஸோ அங்கே யூ கேன் ஆர்டர் ஹிஸ் கொஷின் பேங்க். சரியா? ஆமாப்பா, போட்டார் யூ கேன் ஆர்டர். ஜிஎஸ்டிக்குமே நல்லா இருக்கும்ப்பா இவர் மெட்டீரியல். யூ கேன் ரெஃபர். பர்சனலி நான் இவரை தான் ஃபாலோ பண்ணேன். நான் டிடி கொஷின் பேங்க்ஸ் சால்வ் பண்ணும்போது இவருடைய கொஷின் பேங்க் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். கான்செப்ட்லாம் வந்து விஜய் சார்தாஸ் சார் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் யூடியூப்பில். சரியா? நான் எதுக்குமே கிளாஸஸ் வாங்கினதே கிடையாது. ஸோ எனக்கு வந்து புக்ஸுமே ஆப்வியஸ்லி இருக்காது. ஸோ கிளாஸஸ் மட்டும் யூடியூப்பில் விஜய் சார்தார் பார்த்துக்கிட்டேன். இது வந்து ஐசா கொஷின் பேங்க் வந்து விஜேந்திர அகர்வால். ஓகேவா? ஜான் 2026. ஆமாப்பா. சரியா? ஓகே டன். ஸோ இதுக்கப்புறமா அதர் ரெலவன்ஸ் வந்து மத்தியானம் செஷனில் பார்க்கலாம். சரியா? அதர் ரெலவன்ஸ்லேருந்து பெர்க்சைட்ஸ் வரைக்கும் மத்தியானம் முடிச்சுட்டு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்லேயும் கொஷின்ஸ் போட்டு வி கேன் ஸ்டார்ட் வித் ப்ராவிடென்ட் ஃபண்ட். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஃபுல்லாக கொஷின் செஷன் தான் போகும். பட் ஐ வாண்ட் இட் டு கம்ப்ளீட் இட். ஏன்னா இப்போது ப்ராவிடென்ட் ஃபண்டு போகிறோம் அப்படின்னா சேலரி முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற ஃபீல் வந்துடும். பட் கொஷின் போடாமல் சேலரி முடியாது. கரெக்டாக? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ஃபுல்லாக பெர்க்சைட்ஸ் வரைக்கும் எல்லா கொஷின்ஸையும் போட்டு பார்த்துட்டு நம்ம ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ஸ்டார்ட் பண்ணி அதுலேயும் கொஷின்ஸ் போட்டு பார்த்துட்டு மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு தான் நம்ம வந்து பிஎஃப் மட்டும் முடிப்போம். சரியா? ஸோ இஃப் பாசிபிள் நம்ம பெர்க்சைட் வரைக்கும் போட்டுட்டு பிஎஃப் கான்செப்ட் பார்த்துட்டு நாளைக்கு திரும்பியும் கொஷின் செஷன் வச்சுக்கிட்டாலும் ஓகே. பட் மை டார்கெட் இஸ் டுமாரோ. டார்கெட் என்னது? டுமாரோ ஐ ஷுட் கம்ப்ளீட் salary fully along with questions. So that Thursday or Wednesday evening we can start with capital gain. இன்னொரு சாப்டர். சரியா? டன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா உனக்கு? ஓகேப்பா. ஸோ இதுதான் டார்கெட்டு. இது போக ஐ வாண்டட் டு இன்ஃபார்ம் யூ சம்திங். காஸ்டிங்க்கும் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுப்பா 20th இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் குரூப் 2 கொடுக்குறாங்க, காஸ்டிங் கிளாஸ் பார்த்துட்ருக்காங்க நம்மள மாதிரி லைவாக ப்ளஸ் ரெக்கார்டிங் அப்படின்னா யூ கேன் ரெஃபர் மீ. சரியா? சரிப்பா. ஸோ ஐ திங்க் வித் திஸ் வி கேன் வைண்ட் அப். மத்தியானம் செஷன் மட்டும் நான் உனக்கு ஒரு 5 or 10 minutes முன்னாடி நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இந்த டைம் இருக்கும்னு எப்பவும் போல யூ கேன் ஜாயின். சரியா? டன்ப்பா. ஓகே. தேங்க்யூ ஸோ மச்.